இந்த தேசிய தலைவர் மறைக்கப்பட்ட வரலாறுன்னு சொல்லுகிற இந்த படத்தினுடைய முழுமையான அந்த நிகழ்வுகள் யாரையோ வச்சு நடிக்க வச்சிருக்காங்க. தேவராக பஷீர் அவர்களை நடிச்சிருக்காரு. எல்லாம் முழுமையாக்கப்பட்ட பிறகு அந்த வரலாற்றுகளை தரவுகளை தேடி எடுத்து பொக்கிஷமாக இன்றளவும் பராமரிக்கிற வைத்திருக்கிற வரலாற்று ஆய்வாளர் நவமணி அவர்களுக்கு இதுவரை அந்த படத்தை போட்டு காட்டவே இல்லை. அது ஏன்னு தெரியல. இன்னொரு விஷயம், சமீபத்தில் நீங்க பார்த்திருக்கலாம், அதனுடைய ஆடியோ லான்ச் நடந்துச்சு. அந்த நிகழ்வுல நவமணி அவர்கள் மேடையிலேயே பல உண்மைகளை உடைச்சி பெரிய ஒரு கலோபரம் ஆயிடுச்சு. அந்த படத்தினுடைய இயக்குனர் அரவிந்த்ராஜ் மேடையை விட்டே கோச்சிக்கிட்டு இறங்கி போயிட்டார். அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி மேடைக்கு ஏத்துனாங்க. என்ன காரணம்னா, இங்க மறைக்கப்பட்ட வரலாறுன்னு போட்டு வரலாறுன்னு போட்டாலே உண்மைத்தன்மை அதுல இருக்கணும், அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கணும். ஆனா சென்சார் வாங்கிட்டாங்க அந்த படத்துக்கு. சென்சார்ல என்ன சொல்லி வாங்கியிருக்காங்கன்னா, இது புனையப்பட்ட கற்பனை கதைன்னு வாங்கியிருக்காங்க. அப்ப நீங்க தேசிய தலைவர் மறைக்கப்பட்ட வரலாறுன்னு போடுறதுக்கும் புனையப்பட்ட கற்பனை கதைன்னு போடுறதுக்கும் இடையில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. மிகப்பெரிய ஒரு அது நம்ம அவ்வளவு சாதாரணமா கடந்து போயிட முடியாதுங்க. புனைவு கதையில என்ன வேணா சொல்லலாம். இப்ப நீங்க மறைக்கப்பட்ட வரலாறுன்னு போடாம தேசிய தலைவர் ஒரு கற்பனை கதைன்னு போட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாறு எடுக்கிற எல்லாருக்கும் நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கமர்ஷியலாக பணம் சம்பாதிக்கலாம், இதன் மூலமாக கோடி கோடியாக நம்ம பணம் எடுத்துடலாம் அப்படின்ற கமர்ஷியல் நோக்கத்தோடு யாராகிலும் இந்த படத்தை நீங்க எடுக்க நினைத்தால் தயவு செய்து உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். அந்த எண்ணத்தோடு எடுத்தீங்கன்னா ஒரு பைசா கூட கிடைக்காது உங்களுக்கு. இந்த படம் வெளிவருதிலும் சிக்கல் வந்துடும். என்னடா இது நெகட்டிவா பேச நினைக்குவானாங்க. நிச்சயமாக கமர்ஷியல் ஆஸ்பெக்டோடு யார் எடுத்தாலும் அந்த படத்தை முழுமையாக முடிக்க முடியாது. அந்த படத்தை வெளிக்கொண்டு வருவதில் சிக்கல் இருக்கும். படம் வெளியே வருவதிலே மிகப்பெரிய சிக்கலும் அவர்களுக்கான பெரும் தடைகளும் உருவாகும். யாரால் உருவாகும், எப்படி உருவாகும்லாம் கிடையாது. ஆக மொத்தம் கமர்ஷியலா காசு கிடைக்கும் நினைச்சு தேவரை பத்தி எடுத்தீங்கன்னா வராதுங்க. அதான் உண்மை. ஏன் இப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, பகிரங்கமாக இது ஏதோ நெகட்டிவ் நரேஷன் பேசுற மாதிரி உங்களுக்கு தோணும். நெகட்டிவ் நரேஷன் இல்ல. நான் 2007 காலகட்டத்துல அப்போ அவருடைய 100வது ஜெயந்தி வந்துச்சு. அப்ப நான் என்னுடைய கேமரா குழுவோடு அங்க போய் நான் படமாக்கும் போது அந்த காலகட்டத்துலதான் 100வது ஜெயந்தி அப்பதான் அம்மையார் ஜெயலலிதா கார் மீது காலணிகள்லாம் வீசப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊருடைய அனைத்து விஷயங்களும், அதன் பிற்பாடு பல விஷயங்களும் நான் பதிவு பண்ணிட்டு இருக்கும் போது, நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின் போது, என்னை போலவே அதன் பிற்பாடு நாங்கள் அறிவித்து படமாக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 5 பிரபலங்கள் இதே போல தேவருடைய வரலாற்று படத்தை நாங்களும் படம் பண்ண போறோம்னு சொல்லி களமிறங்கினாங்க. அந்த களம் இறங்கினவர்களுடைய அந்த படங்கள் எல்லாம் இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த